சேலம் மாவட்டம் ஆத்தூர் மணிக்கூண்டு அருகே இன்று மாலை 7 மணியளவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ், மாவட்ட தலைவர் பச்சமுத்து தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக முதல்வரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸை தரக்குறைவாக பேசியதால் முதலமைச்சரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகின்ற 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. காலை 10 மணிக்கு மாவட்ட ஆட்சியரகம் 2ஆம் தளத்தில் அறை எண் 215 நடைபெறும். விவசாய சங்க பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வேளாண்மை சம்பந்தமான குறைகளை தெரிவிக்கலாம் என ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அருகே உள்ள காப்பி ரதாம்பட்டி வள்ளுவர் நகரை சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட பெண்கள் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர். அரசு தங்களுக்கு இலவசமாக வழங்கிய பட்டா நிலத்தை சிலர் அபகரித்து விற்க முயற்சி செய்து தங்களை மிரட்டுகிறார்கள் என்றும் கூறினர். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். சேலம் மாவட்டத்தில் சிறிய ஜவுளி பூங்கா அமைப்பது தொடர்பாக ஜவுளி தொழில் முனைவோர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலக கூட்டரங்கில் ஆட்சியர் முன்னிலையில் நடைபெற்றது. கொட்டவாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் 75வது இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்பட்டது. இதில் மாணவ மாணவிகள் அரசியல் அமைப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு இந்திய வடிவிலும் 75 வடிவிலும் அமர்ந்து அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு நன்றி செலுத்தினர். எடப்பாடி இருப்பாளி கிராமத்தில் கால்நடை மருத்துவமனை, கோவில்கள் தொடக்கப்பள்ளிகளுக்கு அருகில் டாஸ்மாக் கடை 7277 என்ற எண் கொண்ட டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது. டாஸ்மாக் கடையில் மது அருந்திவிட்டு மது பிரியர்கள் அட்டகாசம் செய்து வருவதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைகின்றனர். டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற கோரி ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மனு கொடுத்தனர். சேலம் மாநகர காவல்துறையில் சூரமங்கலம் சரக காவல் உதவி ஆணையாளராக கே. ரமணிராஜலட்சுமி இன்று காலை பொறுப்பேற்று கொண்டார். அனைத்து சமூக மக்களும் வழிபடும் முக்கிய நாளான வெள்ளிக்கிழமை அன்று மாதாந்திர மின்தடை செய்ததை தவிர்த்து வேறு நாட்களில் மின்தடை செய்யுமாறு காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை துறையின் தலைவர் அலாவுதீன் பாஷா தலைமையிலான நிர்வாகிகள் மின்வாரிய அலுவலகத்தில் மேற்பார்வை பொறியாளரிடம் மனு அளித்தனர். சேலம் அஸ்தம்பட்டி துணை மின் நிலையத்தில் நாளை மாதாந்திர மின் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் பெரியபுதூர், மிட்டாபுதூர், பிருந்தாவன்சாலை, கான்வென்ட் சாலை, அழகாபுரம், சாரதாகல்லூரி சாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கே.ஆர். தோப்பூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி காரணமாக அலையனூர், கருக்கல்வாடி, மாரமங்கலத்துப்பட்டி, கே.ஆர். தோப்பூர், மாட்டையாம்பட்டி, அழகுசமுத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது.